இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உபவாசம் போட்டு ஜபம் பண்ணா நேரமே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உபவாசம் போட்டு ஜபம் பண்றோம். மேல இருக்கிற கடவுள் அப்படியே கீழே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அப்படியே மேல இருக்கிற கடவுள் கீழே இருக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்ட, வெட்கப்பட்ட, வேதனைப்பட்ட, துக்கப்பட்ட, துயரப்பட்ட தெரிஞ்சுக்கிறா. ஒருவேளை கடவுள் தான் பேசுறாரோ இருக்கும். உபவாசம் போட்டு ஜபம் பண்றோம்ல, கடவுள் உடனே பேசுவாரு. சோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்க வாலிபர்கள் ஜபிக்கிறாங்களோ அவங்களோட ஜபத்தை உடனே கேட்கணும்னு சொன்னீங்களே, அதுக்காக இப்போ நான் வந்துட்டு நம்மளோட தேசத்துக்காகவும் அப்புறம் அனைத்து ஒரு ஆத்மாக்களுக்காக நான் ஜபிக்க போறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்துக்கு இன்னைக்கு ஒரே ஒரு தடையும் வரவே கூடாது ஆண்டவரே. ஒரே ஒரு தடையும் வராதபடியாக நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு தடையும் வரவே கூடாது ஆண்டவரே. ஆமா, யாரா அதுக்குள்ள தடை வந்துச்சு நினைக்கிறேன். முட்டி போட்டு யாரா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தது? டேய், முட்டி போட்டு கையில பைபிள் வச்சுக்கிறேன். பனிஷ்மெண்டா? பைபிள் வச்சுக்கிறேன்டா. நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை போய் ஜபிக்கிறோம். அது போதாதான் நம்மளுக்கு? அப்ப வெளியே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நம்ம கடவுளை தேடுவோமா? சரி, அதோட இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு வர படத்துக்கு போய் டிக்கெட் வர நின்றுக்கிறான். இல்ல இல்ல, உங்களுக்கு ஜபம் தான் முக்கியம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. படம் வர நல்லா இருக்குதுன்னு வர சொல்றான். எல்லாருமே ஸ்டேட்டஸ் வர போடுறாங்க. ஐயோ, கலாதா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. சரி, வரலையா? புது படமா? ஆமாடா. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆகுது. டேய், நம்மளுக்கு ஜபம் தானே தேவைப்படும். போடா. சோத்திரம் ஆண்டவரே. சரி, ஜெபிக்கத்தான் ஜெபிக்கிற. அப்படியே அந்த 2 டிக்கெட் கிடைக்கணும்னாக ஜெபிச்சுக்கோ. டேய், நீ என்ன பண்ற? வா, நீயே ஜெபி. அப்பனா ஜெபம் பண்ணு. வா. சோத்திரம் ஆண்டவரே. பேசப்பா, பரலோகத்துல இருந்து 2 டிக்கெட் போட மாட்டவரே. அவருக்கு கவனம் வச்சுட்டு டிக்கெட் போடுது. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் பேசப்பா. அப்பனா ஜெபிக்கிறான் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. யாரா இது இந்த நேரத்துல போய் யாருக்கு மாறா? ஒருவேளை நம்ம சொந்தக்காரா இருப்பாங்களோ? சொந்தக்காரா தான் அப்படியே அட்ரஸ் இருக்கா? போடா. சோத்திரவாளர். ஐயோ, யாரு வந்து பாரா? இப்போ என்னடா? டேய், வந்து பாரா யாருன்னு. ஏன்டா? என்னடா? டேய், வெள்ளியோ வெள்ளையா பெரிய ஒரு குடும்பம். யாரும் தெரியல, வந்து பாரா. இது நம்ம வாசல்ல. வெளியோ ஒரு உருவம். நீ பார்த்த? வா, போய் பார்க்கலாம். என்னடா? யாரா இது மதியான நேரத்துல சீரியஸ் போடுங்க? யாரு தெரியலடா? யாரு? உள்ள வாங்கோ. யாரு? உள்ள வாங்கோ. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ஜெபிச்சு இன்னைக்கு அந்த 2 டிக்கெட் கொண்டு வந்துட்டீங்களே சபா. ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். அதுக்குள்ளே உடனே வந்துட்டீங்களா? என்ன ஏசப்பா திடீர்னு வந்துட்டீங்களோ? ஆண்டவரே, நீ வா ஆண்டவரே. அவன்கிட்ட பேசிட்டு டேய், என்னடா இது? ஆண்டவர் நம்பிக்கை வந்துக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே, வா ஆண்டவரே, வா ஆண்டவரே. ஐயோ, என்ன ஆண்டவரே? ஆண்டவர் தான் சொல்லிட்டா வருவாரு. அவருக்காக நம்ம எப்ப கதை சொல்ல வச்சிருக்கோம். ஆமாடா, சோத்திரம் ஆண்டவரே. ஆமாடா. ஆண்டவரே, ஐயோ ஆண்டவர் காப்பி தண்ணி எதனா குடிக்கிறாரா? ஐயோ, அவர் வேற திராட்சை ரசமா குடிக்குவாரு வேற. இந்த நாட்டுல நான் எங்க போறது? இந்த நேரம் பார்த்து அப்பமும் இல்லை, மீனும் இல்லை. இருந்தா ஜாஸ்தி பண்ணி உங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆண்டவர் என்ன சொல்றது? எப்படியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? ஆண்டவரே, புது பைபிள் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நாங்க பைபிள். திராட்சை பதத்துல என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஆண்டவரே, பரலோகத்துல எங்களுக்காக வீடு கட்டிட்டு இருக்கு. அது வேற பைபிள். இல்லடா, இந்த வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலி வாங்கினாங்க. அண்ணன் கூலி கம்மியாக வாங்கினாங்க. பாத்தீங்களா, ஆண்டவர்கிட்டயே வியாபாரம் பேசுறான். வீடு இல்லை, ஆண்டவர் கட்டினா நல்லா தான் கட்டிருக்கோம். ஆமா, இதுக்காக கரெக்டா. டேய், இந்த நேரத்துல யாரா? ஆண்டவர் கண்டிப்பா சாத்தான் தானே வந்துருப்பான். ஆமாடா, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி அவன் நம்பிட்டு வரா. ஓகேடா, தட் ஸ்பிரிட்ரா. போடா. டேய், வந்து பாரா யாரு? இந்த மாதிரி என்னடா? டேய், வந்து பாரா யாருன்னு. ஆண்டவரே, 2 நிமிஷம் ஆண்டவரே வந்துடுறாங்க. யாரா? இப்போ
சூப்பரா இருந்துச்சு. சரி இந்த போட்டோலாம் ஒட்டிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கீங்கன்னு வந்தேன். ஐயோ சூப்பர் தலைவரே. டேய் நம்மளுக்கு வேற பேச்சுலர்ஸ் வீடு வேற எப்படி இருக்கும்னு தெரியல. ஆண்டவர் கிட்ட பர்மிஷன் ஆண்டவர் சூப்பர் ஸ்டார் ஒரு தமிழ்நாட்டுல பெரிய ஆளு சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிக்கிறாங்களோ. ஸோ நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் வந்து பார்க்கணும். ஆண்டவர் நம்ம மனசுல இதெல்லாம் எப்படி நம்பவே முடியலடா. யாரா ஒருவேளை கடன்காரனா போயிடும். அவன்கிட்ட நம்ம போய் இனிமே பணக்காரன் சொல்லி அப்பிட்டு வேணாம். ஓகே ஸ்பிரிட்டா கோடா. ஐயோ பிபினா வாங்கிட்டு தலைவா 2 நிமிஷம் தலைவா. இந்த வாட்டி யாரடா யாரு? ஐயோ ஜோடியா இந்த பக்கத்துல ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. உங்களை பத்தி ரொம்ப சொன்னாங்க. நீங்க 2 பேரும் என்னோட பெரிய ஃபேன்ஸ். இதுல சூரியகாரி சாமியார் நீ சூர்யா சார். சாம பத்தி இன்னும் நிறைய சொல்லுவாங்க. என்னோட லாஸ்ட் கனெக்ஷன்ல டிக்கெட் கிடைக்கல செக்யூரிட்டி காலரா வந்து உள்ள விட்டு நான் ஒரே டைம் பார்த்து நல்லா பேசிக்கிறேன். கண்டிப்பா உங்களை பார்த்து ஜெயிப்பாங்க வெளியே. அதான் உங்களை பார்த்து அவ்வளோ வந்தேன். இப்போ நம்ம வீட்டுல 2 இருந்துச்சு. அதான் இருக்குது. இப்போ என்ன பண்றது? ஒரு நாள் சீனிவாசா வச்சுக்கிறோம். நம்ம தேவன் என்ன சொல்லிக்கிறாரு? எல்லாத்தையும் அறிகிற தேவன் சொல்லிக்கிறாரு. இப்ப எப்படி அறிகிறாங்க? ஆண்டவரே சரி அவர்கிட்ட சாப்பிட்டியா என்னன்னு கேள்வி. அம்மாரா தும்மாரா நாக்காய தமிழ்ல தான் பேசுறேன். இந்தியா போறேன். தமிழ்ல பேசுறேன். நீ அவர்கிட்ட கஷ்டப்பட்டியா நான் இந்தியில பேசுறீங்க. அவர் தமிழ் தெரியாதுன்னு நான் நினைச்சேன்டா. சரி விடு. தலைனா என்ன நினைச்சு நீ? எல்லா லாங்குவேஜும் தெரியும் அவருக்கு. சென்னையில போய் கிரிக்கெட் விளையாட வந்துருக்காரு. தமிழ் தெரியாதா? தெரியலையடா. இன்னைக்கு பார்த்து 2 பேரும் வந்துருக்காங்க. ஐயோ உள்ள காணவும் இல்லை. முன்னாடி தட்டிட்டு நிஜமா தான் இருக்கும். ஆமா இது யாரா? விஜயகாந்த் மாதிரி இருக்குது. விஜயகாந்தா? ஏன்னா கேமியோரெல்லாம் கொடுத்துருக்கீங்க வந்துட்டே இருக்கிறாங்க நினைக்கிறேன். அவங்க யாரும் இல்லைப்பா. உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. சரி தாண்டி போனீங்களா? சரிப்பா, எனக்கும் பிராக்டிஸ் டைம் ஆச்சு. நானும் போறேன். இந்த பேட்டை நான் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். சரிடா, நானே அப்படியே தலைமுறை போயிடுறேன். பிராக்டிஸ் பண்ணணும். சரிடா. சரி நான் அப்புறமா பார்க்கலாம்.
நம்ம வேற ஒரு போட்டோ கூட எடுக்கலையே. அப்பாடா, இந்த பக்கம் ரஜினி, இந்த பக்கம் டோனி. யாருன்னா போய் சொன்னா நம்புவாங்களா? நான் வேற ஒரு செல்ஃபி கூட எடுக்கல வேற நம்ம கூட. ஆனா இதுக்கெல்லாம் முதல் காரணம் ஆண்டவர் தான். அவருக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். ஆண்டவர், ஐயோ ஆண்டவரை வெளியவே நிக்க வச்சுட்டு வந்துட்டேன் நானு. ஐயோ ஆண்டவரே, நீங்க இன்னும் போலியா இங்கிருந்து? என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் ஏதோ இந்த ரஜினியும் டோனியும் பார்த்தவொடனே நான் உங்களை மறந்துட்டேன். ஏன்னா அவங்களாம் பெரிய ஆளு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில எங்களுக்கு அவங்க தான் எல்லாரும் பெருசா தெரியுறாங்க ஆண்டவரே. இது போல ஆண்டவரே, நாங்க தெரிஞ்சோ தெரியாம ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம அவங்க பின்னாடி ஓடிக்கிறோம் ஆண்டவரே. ஆனா அவங்க வேலை வந்தவொடனே அவங்க விட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. ஆனா நீங்க என்னை விட்டு போல ஆண்டவரே. நீங்க எனக்காக எங்க காத்து எனக்காக நீங்க நின்றுக்கிறீங்க ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே.